ஹாய். மனுஷனுடைய வாழ்க்கையில் சரி செய்யப்பட வேண்டியது என்ன தெரியுமா? அவனுடைய எமோஷ்னலாகவோ இல்லை அவனுடைய ஃபிசிக்கலாகவோ இல்லை அவனுடைய இன்டலெக்சுவலாகவோ நம்ம என்ன சரி பண்ணாலும் அது அவனுடைய வாழ்க்கையை சீருள்ளதாக சிறப்புள்ளதாக மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை நல்லா மாற்றிக்கொடுறதுக்கு ஃபிசிக்கலாக நல்லா ட்ரை பண்ணுறாங்க, மென்டலி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எமோஷனலி ஒழுங்காக வச்சுக்கணும், அதுக்கு எதாவது நல்லா படித்து என்னமோ பண்ணி பார்க்குறாங்க. இதெல்லாம் நல்லது, ஓகே, ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு முக்கியமான மூல காரணம் என்ன அப்படின்னா, அவன் வாழ்க்கையில் இருக்கிறதான பாவங்கிற பிரச்சனை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயுமே ஒவ்வொரு அடிக்ஷன் அப்படின்னு இருக்குது. அவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய போஸ்டிங் இருந்தாலும், தன்னோட வாழ்க்கையில் தான் விட்டுவிட முடியாமல் சில காரியங்களுக்குள்ளே அடிமைப்பட்டு சிறைப்பட்டிருக்கிறான். அது எதுவானாலும் இருக்கலாம். அது கோபமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், சிற்றின்பமாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சிறைப்பட்டிருக்கிற நிலைமை எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. சில பேர் அதை வெளியே சொல்லிக்கிட்டாலும் சில பேர் வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு பாருங்களேன், மோஸ்ட் அதிகமாக யூஸ் போகிற வீடியோஸ் எது தெரியுமா? ரொம்ப அதிகமாக போகிறது ஃபன்னியாக இருக்க வீடியோஸ் நிறைய யூஸ் போகும். ஏன் அப்படின்னா, அவனுடைய லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான், முடியாதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த நேரத்தை சிரிப்பு காமிக்கிறதுக்கு என்ன வீடியோஸ் இருக்கோ அதையே அதிகம் பார்ப்பாங்க. அதே மாதிரி எப்படி அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றது, இப்படி வீடியோஸ்க்கெலாம் அதிகம் வியூஸ் போகும். இதெல்லாம் என்ன காமிக்கப்படினா, மனுஷன் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்றுக்கு அடிமைப்பட்டுருக்குறான். சில பேர் பணத்துக்கு அடிமைப்பட்டிருக்காங்க, சில பேருக்கு பணத்தை மேற்கொள்வாங்க, ஆனால் அவங்க எமோஷனல் அடிமையாக இருப்பாங்க, சில பேர் ரிலேஷன்ஷிப்புக்கு அடிமையாக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் எல்லா விஷயத்துலையுமே ஏதோ ஒரு அடிமைப்பட்டு சிறைப்பட்டு இருக்கிறாங்கங்கிறது உண்மை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த விஷயத்தில் சிறைப்பட்டு பைண்ட் ஆகி போயிருக்கீங்க அப்படின்னு. மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பார்க்கறதுக்கு வெளியே நல்லா இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமானவனா காமிக்கலாம், ஆனால் நமக்குள்ளே உள்ள பிரச்சனை நமக்கு தான் தெரியும், வெளியே பார்த்தா தெரியாது. இது எல்லாத்திலிருந்தும் விடுதலை பெற முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சிறைப்பட்டவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துலையுமே அடிமைப்பட்டு சிறைக்குள்ளே கஷ்டப்படுற சிறை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு காரியத்தினால அடிமைப்பட்டு அதனால் சூழப்பட்டு வெளியே வர முடியாமல் உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் குறிப்பிட்றேன். அதுலேருந்து வெளியே வர முடியுமான்னு கேட்டோன்னா முடியும். அதுக்கு தான் இந்த பைபிள் இயேசு கிறிஸ்துவ நம்மளுக்கு காட்டுது. நம்ம கடவுள் கிருபை உள்ளவர் அப்படின்னு ஆதியாகமத்திலிருந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி ஏசாயா புஸ்தகத்தில் உள்ள கடவுளுடைய கிருபையை காட்ட போகிறேன். ஏசாயா புஸ்தகம் எப்படிப்பட்ட புஸ்தகம்னா, இதே நிலைமையில் பாவத்திற்கு அடிமைப்பட்ட ஜனங்கள் பாவம் பண்ணினால கடவுள் அவர்களை விட்டுட்டாரு. அதனால அவங்க இன்னொரு தேசத்துக்கு அடிமையாக போயிட்டாங்க, ஒரு தேசத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. பாவத்தின் நுழைவுனால கடவுளுக்கு விரோதமாக பாவம் பண்ணதுனால தங்கள் வாழ்க்கையெல்லாம் சீர்குலைஞ்சதுனால இன்னொரு தேசத்துக்கு அடிமையாக போன மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு கிருபையா. அதுதான் ஏசாயா புஸ்தகம். இந்த புஸ்தகம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மக்களுடைய பாவம் எவ்வளோ கொடூரமாக இருக்குது, அதில் கடவுள் எவ்வளோ கிருபையாக அவங்களுக்கு விடுதலையை காமிக்காரு அப்படின்னு சொல்கிறார். அதுவே கடவுளுடைய கிருபை. கடவுள் நினச்சிருந்தாருன்னா பாவம் பண்ணவங்க அப்படியே விட்டுட்டு தனி தெளிச்சு விட்டுருக்கலாம், இல்லை அடித்து கொண்டிருக்கலாம், இல்லை எக்கேடும் போங்க அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் எவ்வளோ பாவம் பண்ணாலும் அந்த மனுஷனை திரும்ப தேடி எடுத்து கொண்டு வந்து அவனை நல்ல மனுஷனை மாற்றுறதுக்கான முயற்சியில் ஆதியிலேருந்து கடவுள் செஞ்சிட்ருக்காரு. அதெல்லாம் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் ஏன் தேவை அப்படிங்கிறதுக்கு இதான் பதில். ஏன்னா அவன் தனக்குள்ளாக அடிமைப்பட்டிருக்கிற சிறைப்பட்டிருக்கிற சிறையிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு கடவுள் தேவை, அதற்கு இயேசு தேவை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மக்கள்லாம் சிறைப்பட்டிருக்காங்க, அடிமைப்பட்டு போயிருக்காங்க. தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில பேர் தங்களுடைய வேலைக்கு அடிமைப்பட்டிருக்காங்க. தங்களுடைய வேலையை பெருசாக பார்த்து அந்த வேலையை செஞ்சு டெய்லி காலைல போய் சாயங்காலம் தன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாமல் வேலைக்கு அடிமைப்பட்டு அதில் டிப்ரெஸ் ஆகி போய் உட்காந்துருக்காங்க. அதனாலே நிறைய பேர் குடிக்க போகிறாங்க. ஏன் தண்ணி அடிக்க போகிறாங்க? கடை சொல்லுவாங்க, வேலை ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்குது. வேலையை கடவுள் டிப்ரெஸ் ஆகிறது கொடுக்கல, டிப்ரெஸ் ஆகி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு வேலையை கொடுக்கல. அதனால நான் தண்ணி அடிக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா அது சொல்யூஷன் கிடையாது. அது அந்த நேரத்துக்கு மட்டும் ஏதோ சந்தோஷம் மாதிரி கொடுக்கும், ஆனால் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அது சொல்யூஷன் இல்லை. சில பேருக்கு தங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையாமல், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு காதலி அமையாமல் அதனால் டிப்ரெஸ்டாக போய் எனக்கு யாருமே இல்லைங்கிற லோன்லினஸை ஃபீல் பண்ணிவிட்டு அதனால் கஷ்டப்பட்டு அதில் பாயிண்ட் ஆகி அதில் சிறைப்பட்டு போய் கிடக்கிறாங்க. அதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு அதிலிருந்து தங்களை விடுவிச்சு கொள்றதுக்கு என்ன பண்ண தெரியாமல் போதைக்கும் தப்பான கருத்துக்கும் என்ன செய்கிறாங்கன்னா அதில் போய் செஞ்சுக்கிட்டு அப்படி ஏதாவது இன்பம் கிடைக்குமா ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான், லாங் டேர்மு கிடைக்காது.
அதுவும் ஒரு சிறை தான். சில பேர் தங்களுடைய ஃப்ளெஷ்லி டிசையர்ஸ் அதுக்கு அடிமைப்பட்டு போயிட்டு அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் விடுதலையாகணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் வெளியே வர்றது கஷ்டப்பட்டு எப்படின்னு தெரியாமல் வீடியோஸ் பார்ப்பாங்க, அதை எப்படி வெளியே வரணும்னு பார்ப்பாங்க, 2 நாள் ட்ரை பண்ணுவாங்க, 3 நாள் விழுந்துருவாங்க. இப்படியே விழுந்து 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 கஷ்டப்பட்டு எப்படி வெளியே வரணும்னு தெரியாமல் டிப்ரெஸ் ஆகி போய் இருக்கிறாங்க. இதெல்லாம் வெளியே தெரியாது, ஆனால் அவங்கவுங்களுடைய மனசுக்கு தெரியும். தங்களுடைய அடி மனசில் தங்க செய்கிற தவறு நிமித்தமாக தங்களால் வெளியே வர முடியாமல் இருக்கிற நிமித்தமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற வாலிப பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் எவ்வளோ காரியங்கள் பண்ணுறாங்க. சில விஷயங்கள் தங்களுக்கு தப்புன்னு தெரியாமே செய்கிற பசங்க அதிகமாகிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்னன்னா விடுதலை. சிறையிலிருந்து ஒரு விடுதலை தேவைப்படுது. அந்த விடுதலையை தருகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த புஸ்தகத்தில் அதான் நான் காமிக்க போகிறேன். ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போனார்கள் அப்படின்ட்டு இருக்குது. ஏன் அந்த சிறைனா, ஒரு மனுஷன் ஏன் பாவத்துக்கும் சில காரியங்களுக்கும் தன்னை அடிமைப்படுத்தப்பட்டு சிறைக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ள அறிவில்லை. அறிவு அப்படின்னு சொல்லும்பொழுது திட்டும்போது உனக்கு என்ன அறிவில்லையா அப்படின்னு கேட்போம். ஏன் கேட்குறோம்னா, ஒரு காரியத்தை அவன் தப்பாக பண்ணுறான். தப்பாக ஏன் பண்ணுறான்னா அந்த காரியத்தை குறித்து தானே அறிவு இல்லாதனால தான் அறிவில்லையான்னு கேட்குறோம். அதே போல் தான் வாழ்க்கையும். கடவுள் நம்ம சொல்கிறாரு, உன்னுடைய சிறைக்கும் உன்னுடைய அடிமைத்தனத்துக்கும் காரணம் என்னென்னா உங்ககிட்ட அதுக்கு குறித்த போதுமான தெளிவு இல்லை, போதுமான அறிவு இல்லை அப்படிங்கிறாரு. இதை கடவுள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறாருன்னா நம்ம தெரிஞ்சணும்னு ஆசைப்படுறாரு, நம்ம மாறணும், நம்ம வெற்றியாக வாழணும்னு ஆசைப்படுறாரு. 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஜனங்கள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்காரு. உணர்வும் இல்லை, அறிவும் இல்லை. பாவத்தை குறித்து, பாவம்னா என்ன, அது மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா அது எப்படி வேலை செய்யும், அதன் மூலமாக வாழ்க்கையை எப்படிலாம் சீர்குலைக்கும், ஒரு சின்ன விஷயம் எப்படி வாழ்க்கை முழுவதையும். இப்போ ஒருத்தர் சிகரெட்டோ பீடியோ குடிக்காரு, குடிக்காரு அப்படின்னா அது அவர் உடம்பை பாதிக்குது. உடம்பை பாதித்து அவரை மட்டும் பாதிக்காது, அவர் குடும்பத்தை பாதிக்கும், அவர் சார்ந்தவங்களை பாதிக்கும். அந்த குடும்பம் பாதிக்கப்படுறதுனால அந்த குடும்பம் இருக்கிற சமுதாயத்தை பாதிக்கும். இப்படி எல்லாருமே பாதிக்குது. இப்படி தான் பாவம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பாவத்தை குறித்தும் கடவுளை குறித்தும் நம்ம யாருங்கிறதை குறித்தும் அறிவு குறைவாக இருக்கிறது தான். அதுதான் நான் அந்த ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம யார், கடவுள் யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களை திங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுடைய மனசு உங்களுக்கு தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த விஷயத்தில் கஷ்டப்படுறீங்க, எந்த விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, அதெல்லாம் எப்படி வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அதுக்கு எல்லாமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன், சிறையிலிருந்து விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏன்னா அதே ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில் இப்படி வசனம் இருக்குது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். அப்படின்னா இந்த ஏசாயா புஸ்தகங்கிறது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். தீர்க்க தரிசனம் அப்படின்னா நடக்க போகிற காரியத்தை முன்னாடியே சொல்கிறது. இந்த புஸ்தகத்தில் ஜனங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் பண்ணதுனால அடிமைப்பட்டு போய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதலாக கடவுள் சில காரியங்களை சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது இந்த உலகத்தினுடைய எதிர்காலத்தில் தேவையான காரியத்தையும் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு அனுப்புகிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. இது யாரை குறித்து சொல்லுது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும்பொழுது இதே வசனத்தை கோட் பண்ணி சொல்கிறாரு, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க வந்தேன் அப்படின்னு லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. இப்படி சொல்லி என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் உலகத்தில் எந்த சிறையில் இருந்தாலும் சரி, பணம் இல்லாமல் சிறை, சில பேருக்கு பணம் அதிகமாக இருக்கிற சிறை, சில பேருக்கு சிற்றின்ப சிறை, சில பேருக்கு டிப்ரெஷன், சில பேருக்கு கோபம், சில பேருக்கு பொறாமை, சில பேருக்கு அடுத்தவங்க நேசிக்க முடியாமல், சில பேருக்கு லோன்லினஸ்ஸு, சில பேருக்கு விரக்தி, இப்படி எந்த சிறையில் இருந்தாலும் சரி கடவுள் நம்மை விடுதலையாக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவே. அதுதான் இந்த ஏசாயா புஸ்தகத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம். அதான் ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் வசனம் இருக்கும், உங்களுடைய பாவங்கள் செக்கச்செவேன்னு இருந்தாலும் வெண்மையாக்க என்னால் முடியும், என்கிட்ட வாழ கடவுள் கூப்பிட்டார். இந்த பூமியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழணும், சந்தோஷமாக நிறைவான திருப்தியான வாழ்க்கை வாழணும்னா அதற்கு கடவுள் தேவை. அதற்கு நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷங்க, தேவனுக்காக வாழும்படி உருவாக்கப்பட்ட மனுஷங்க. அப்படி வாழாமல் கடவுளை புறக்கணித்ததுனால நமக்குள்ளாக பாவங்கிற ஒரு சக்தி வேலை செய்யுது. அது மனுஷனை தான் வாழ வேண்டிய விதத்தில் வாழ விடாமல் தப்பான வழியில் நடத்துது, தப்பான காரியங்களை திங்க் பண்ண வைக்குது, தப்பான காரியங்களை செய்ய வைக்குது. இதிலிருந்து விடுதலையாக்கிறதுக்காக தான், சிறையிலிருந்து விடுதலையாக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பூமியில் உலகத்துக்கு வந்தார். வந்து அவர் எப்படி வாழணும்னு சொல்லி காமிச்சிட்டு வாழறதுக்கு தேவையான பலனையும் ஆவியும் கொடுத்துட்டு போயிருக்காரு.
அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொன்னால் போதும். ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, ஆனாலும் சில காரியங்களுக்கு நாங்கள் ஸ்ட்ரகிளாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காரியத்தை கொடுத்தான அறிவிலே நீங்கள் வளர வேண்டும். எந்த காரியம்? பாவம்னா என்ன, இயேசுனா யாரு, நான் யாரு, இதை எப்படி மேற்கொள்ள அப்படிங்கிற காரியத்தை குறித்து வேதம் என்ன போதிக்க அப்படிங்கிற அந்த அறிவில் நீங்கள் வளர 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 உங்களாலேயே மேற்கொள்ள முடியும். இந்த மைண்டு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது பைபிளில் தெளிவாக இருக்குது. எப்படி அறிவு வளர வளர ஆண்டவரை குறித்தும் கடவுளை குறித்தும் நம்மை குறித்தும் அறிவு வளர 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 அந்த அறிவு எங்கேருந்து வளரணும் அப்படின்னா சத்தியம். சத்தியம் அப்படிங்கிறது பைபிளை குறிக்குது. இந்த சத்தியத்தில் நம்ம அறிவில் வளர 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 அந்த சத்தியத்தை அறிவியர்கள் அந்த சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும்னு சொல்லுது. சத்தியத்தை அறிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வேதத்தை படிக்கணும், கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கணும், கடவுளை பற்றி தியானிக்கணும், கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும். இப்படி காரியங்கள் நம்ம செய்யும்போது அந்த சத்தியத்தை குறித்த அறிவில் நம்ம வளர வளர அறிவை நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ள அந்த அறிவு நம்மை விடுதலையாக்கும். அந்த விடுதலையை அனுபவிச்சவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களாலேயும் விடுதலையாக வாழ முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், நல்ல வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். அதற்கு நீங்கள் சத்தியத்தை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும். சத்தியம் இயேசுவை சொல்லுது. இயேசுவே உங்களுடைய ஆண்டவராக இருக்கிறார். பாய்.